இங்கே பாருங்க நல்ல உறவை பண்ணும் பண்ணவன் சிறுவர்கள் நார்வேலிருந்து இங்கே வந்து விளையாடுறீங்க புளிப்படகு டான் பாஸ்கோ இளைஞர் ஒன்றியத்தினர் போட்டியாளர். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் நீச்சல் போட்டிக்காக போட்டில் போய் கொண்டோம். தொழில் செய்கிற போட் வந்து ஒரு இங்கே பாருங்க அதோட ஃப்ளைட் வருது எப்படி வருது. தாய்த்தமிழ் வணக்கம். என்ன காலம்னு பார்த்தீங்கன்னா பலாலியில் மிகப்பெரிய படகு போட்டி. அது மட்டும் இல்லை 4 வயசு 5 வயசு பிள்ளைகளெல்லாம் மரதனோடு இருக்குது. அதெல்லாம் பார்க்கவே ஆசையாக இருக்குது. நீங்கள் பாருங்க அவையின் பற்றி கருத்துக்களை கொஞ்சம் பதிவிடுங்க. அது மட்டும் இல்லை இந்த உறவுகளுக்கு சேவ் பண்ணுங்க. அப்போ நாங்கள் போகிற காணொலிகள் அவைகளுக்கும் தெரிய வரும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக்கை போடுங்க, கருத்தையும் பதிவிடுங்க. காணொலி தொடர்ந்து அப்போ என்னம்மா இதில் நடக்குன்னு சொல்லி தொடர்ந்து பயணிப்போம். பெண்கள் மரதனோட்டம் நடக்க போது பாருங்க தங்கச்சி மேரெல்லாம் ரங்கி கொண்டிருக்கிறது வந்து பார்க்கக்கூடியா இருக்குது. பேருடா தம்பி பிள்ளைக்கு எத்தனை நேரம் ரேஸ் ஓடுறீங்க? 3 தரம். இதுக்கு முதல்ல எத்தனை நேரம் வந்திருக்கீங்க மரதனில்? அப்படிலாம் வந்திருக்கீங்க. போட்டி தானே சந்தோஷமா இன்றைக்கு ஓடுறது. எவ்வளோ தூரம் கணக்க தூரம் ஓடி இருக்கிறீங்க? ஓடி இருக்கிறீங்க. சரிங்க, வெற்றி பெற வாழ்த்துக்கள். இங்கே பாருங்க எல்லாரும் சந்தோஷத்தையும் பாருங்க மரதன் ஓடுறதுல. தம்பி என்ன பேர்? எத்தனை வயசு? இதுக்கு முதல்ல மரதன் ஓடுறீங்களோ? இதுதான் முதல்ல ஓடுறீங்களோ? இதான முதல் ஓடுறீங்க. அப்போ சந்தோஷமா? சரி, வாழ்த்து, வெற்றி பெற. தம்பிக்கு எத்தனை வயசு? இதுக்கு முதல்ல எல்லாம் ஓடுறீங்களோ? இதுக்கு முதல்ல ஏன் ரேஸ் ஓடுறீங்களோ? 5 வயசு பாருங்க எவ்வளோ சந்தோஷமா வந்து ரேஸ் ஓடுறதுக்கு வந்து நிற்கிறான்னு சொல்லி. சரி, வெற்றி பெற வாழ்த்துக்களை. எத்தனை வயசு? 2. 5 வயசு தம்பிக்கு. தம்பியும் ரேஸ் ஓட போறாரு. நமக்கு தம்பிக்கு எத்தனை வயசு? நீங்களும் ரேஸ் ஓட போறீங்களோ? சந்தோஷம், வாழ்த்துக்கள். இங்கே பாருங்க எல்லாம் ரேஸ் ஓட போய் நம்ம எவ்வளோ சந்தோஷமா இருக்கணும்ட்டு பாருங்க எல்லாரும் இந்த ரேஸ் ஓடுறதுக்காக. போன வருஷத்து தலைவர் ரேஸ் ஆரம்பிக்கப்பட போது. ஐசு இங்கே வேறுங்க சின்ன தம்பியாக்கள் தங்கச்சி பாருங்க ஓடுற ஆசை வடிவ அவையிலோட அம்மா மேரம் ஓடிடும் பாருங்க சேர்ந்து. மாவட்டபுரம் கோயிலில் தான் பெரியவர்களுக்கான மரதன் வந்து ஆரம்பிக்கப்படுறதை வந்து பார்க்கக்கூடியா இருக்குது. போலீஸாரெல்லாம் பாதுகாப்பு கடமைக்கு அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். ஃபாதர் வந்து ஆசீர்வதிக்கிறார். காங்கேசந்துறை உயர் பாதுகாப்பு வலயத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வீரர்கள் வந்து ஓடி வரதை வந்து பார்க்கக்கூடியா இருக்குது. இதில் ஒரு தம்பி களைச்சிட்டார். களைச்சி நின்று ஓடுறத வந்து பார்க்கக்கூடியா இருக்குது. இங்கே வேறுங்க ஒரு தங்கச்சி நடந்து வந்துருக்குறார். இங்கே வேறுங்க ஒரு தம்பியை மரதன் ஓடுறார். களைச்சி ஓடுறார். இங்கே பாருங்க தந்தையோ இல்லை மாமாரோ யார் உறவுன்னு தெரியல, அவரோட துணைக்கு வரீங்கன்னா பாருங்க அங்களே பார்த்து ஓடுறாரு. இங்கே பாருங்க இதில் 3 தங்கச்சி மாதிரி நடந்து ஓடினா.
எல்லாரும் போகிற வர எல்லாருமே அவையில் சந்தோஷப்படுத்தி இங்கே பாருங்க, இதில் ஒரு வீட்டில் பெப் இருக்குது. அந்த பெப்பிலெல்லாம் இறங்கி குளிச்சுட்டு போகிறத வந்து பார்க்கக்கூடிய இருக்குது. இன்னும் அவ்வளோ களைப்பு. இங்கே பாருங்க, இதில் ஒரு சின்ன தங்கச்சி ஒரு ஓடி வரேன். அதோட பார்த்தீங்கன்னா இதில் இராணுவ பொதுப்பதிகாரிகளும் நின்று பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா இது அது உயர் பாதுகாப்பு வலயம் மட்டும்தால இதில் தங்கச்சி தனியாக வந்து கொண்டிருக்கிறா ஓடிக்கொண்டு. வாங்க வாங்க, இங்கே பாருங்க, நல்லா உற்சாகப்படுத்தினோம். உண்மையிலேயே எல்லாரும் சேர்ந்து உற்சாகப்படுத்த சின்ன சின்ன தம்பியாகலாம் அப்படி சந்தோஷமாக ஓடி நம்ம பாருங்க. இங்கே பாருங்க, ஒருத்தர் முன்னுக்கு போய் கொண்டிருக்கிறார். இங்கே பாருங்க, எல்லாரும் வந்து கொண்டிருக்கோம். அதாவது எல்லாரும் முடிவை வந்து தொட போயினோம். வெற்றியாளர் யாரண்டா தான் இப்போ தீர்மானிக்கப்பட போகுது. மலாலி சர்ச் பலாலி ஊரே வந்து பார்த்து கொண்டு இருக்குது. இந்த பிள்ளை வெற்றி வரப்போன்னு அவையில உற்சாகப்படுத்தி சிலர் தண்ணி எடுத்து வந்து நாங்கள் குடிக்கிறோம். ஓ இங்கே பாருங்க தம்பிய பாருங்க, ஓடி ஓடி கொண்டிருக்கேன். நாங்கள் வெற்றி இலாக்க தொட்டு கொண்டிருக்கிறேன் பாருங்க. பலாலி வடக்கு ஆத்தாக்க பாடசாலை. வீர வீராங்கனைகள் முடிவெடுத்துக்கு வந்துட்டேன். இங்கே பாருங்க, எல்லாரும் வந்து இப்போ தங்களோட வெற்றியை வந்து இதில் பதிவு செய்கிறோம். எல்லாரும் வந்து இருந்து களைச்சி தண்ணிகள் குடிக்கிறத வந்து பார்க்கக்கூடிய இருக்குது. ஓடி முடிச்சாச்சா? ஓடி முடிச்சாச்சா? என்ன மாதிரி இருந்தது ஓட? எத்தனையா முறை ஓடினீங்க? 3வது முறை ஓடி. இவர்னா முதலாவதா வந்த தம்பி, சின்ன ஆம்பளை பிள்ளைகள்ல. எத்தனை முறை மரதன் ஓடுறீங்க? 3வது வருஷம் ஓடுறீங்க. இதுக்கு முதல்ல எத்தனை மீன் பண்ணியிருக்கிறீங்க? இந்த முறை முதலாவது. ஒரு சந்தோஷம். எப்படி இருக்கு இந்த சந்தோஷம், இந்த வெற்றி? மேலும் மேலும் வெற்றி வர வாழ்த்துக்கள். அப்போ அதுக்கு என்ன செய்த நீங்கள்? அப்படியா ஓடி வந்தீங்க தான்? அப்படி இப்போ இல்லை உடல்நிலை ஓகே இருக்கா? சரி, தொடர்ச்சியாக விளையாட்டுகளில் வெற்றி பெற வாழ்த்து. யார் உங்களுக்கு இப்படி இந்த ஓடுறதுக்கு மோட்டிவேஷன் பண்ணினது? உங்களுக்கு உற்சாகம் தந்தது? இப்படி ஓடணும், மரதனங்கள் போங்கோ, கலந்து கொள்ளும் கொண்டல அப்பா அம்மா அவையெல்லாம் முழு சப்போர்ட் உங்களுக்கு. ஒவ்வொரு வீரர்களும் பார்த்தீங்கன்னா இப்போ தங்களோட இலாக்கா வந்து அடைச்சு பூர்த்தி செய்யணும். லைன்ல சிறுவர்கள், அதாவது சின்ன பிள்ளைகள் வந்து ஒன்றிருக்கணும். பேரை சொல்லுங்க. எத்தனை வயது உங்களுக்கு? எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? நாகர்கோவில். நாகர்கோவில இருந்து இங்கே வந்து விளையாடுறீங்க. சரி சரி. அப்போ நீங்கள் இந்த தங்கச்சியை உங்களுக்கு சொல்லணும்னா, போன வருடமும் இந்த தங்கச்சி தான் முதலாம் இடம். அதே மாதிரி இந்த வருடம் இந்த தங்கச்சி தான் முதலாம் இடம். என்ன மாதிரி இந்த வெற்றி உங்களுக்கு இருக்குது? எப்படி தொடர்ச்சியாக ஃபஸ்ட்டாக வந்து கொண்டு இருக்கிறீங்க? பழகுறீங்களா? ஒரு நாளும் அந்த பயிற்சியில் இருக்குது. யார் உங்களுக்கு இப்படி ஓட சொல்லிடலாம், உங்களுக்கு உற்சாகப்படுத்தி இப்படி மரதன் ஓடுங்கலாம் சொல்கிறது? முதலாவது இல்லை, உங்களை அப்பா அம்மா எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் தராங்க ஓட சொல்லி? என்ன மாதிரி நீங்கள் அப்போ நீங்கள் இந்த இடையக்கு எல்லாம் இந்த போட்டியை விட்டுட்டு இருக்கலாம்லாம் தோணுனது உங்களுக்கு? ஓடி முடிப்பேன்னு நம்பிக்கை?
அப்ப என்னமா சந்தோஷமா சரியா சந்தோஷமா இருக்குது. மேலும் மேலும் உங்களோட இந்த வெற்றி பெற வாழ்த்துக்கள். மேலும் உங்களோட வெற்றியில் தொடர வேணும், விடாமல் அயராமல் ஓடிக்கொண்டிருங்க. வாழ்த்துக்கள். நீங்கள் மட்டும் தானே ஓடுவீங்க? எத்தனை வயதுல இருந்து நீங்கள் இந்த ஓட்ட நிகழ்வில் பங்கு பெற்றீங்க? இப்போ எத்தனை வயது? 14 13 2-3 வருஷமாக ஓடிக்கொண்டிருக்கிறீங்களே. ரைட், தொடர்ந்தும் தூர வர விளையாட்டுகளிலையும் வெற்றியாளராக வர வாழ்த்துக்கலாம். முதலாவது வீரன் பிரவீன் கலாசங்கலங்கு. முதலாவது வீரன் பிரவீன். முதலாவது வீரன் பெரியவர்களுக்கான மருந்து நாட்ட போட்டி. பெரியவர்களுக்கான போட்டியில் இந்த தம்பி வந்து இப்போ முதலாம் இடம் வந்திருக்கார் பாருங்க. எல்லாரும் சேர்ந்து அவரை உற்சாகப்படத்தில் வந்து பார்க்கக்கூடிய இருக்குது. பெரியவர்களுக்கான போட்டியில் 2வது இடம் இந்த தம்பி பெற்றுக்கொள்கிறார். இந்த பேரனுக்காக இந்த அப்பம்மாவும் வந்து ஓடி வந்ததை வந்து நாங்கள் பார்த்த நாங்கள். முதல்ல தம்பிக்கு வாழ்த்துக்கள். உண்மையிலே இந்த தம்பி நான் பார்க்க எங்கேயோ வந்தவர், ஆனால் முதலாம் இடம் அடித்தது இந்த தம்பி தான். அதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு. எத்தனை வயது தம்பி? எத்தனை ஆண்டுகளா இந்த மரதனில் கலந்து கொள்றீங்க? 2வது வருஷம். இது எத்தனை போட்டியில் கலந்து கொண்டிருப்பீங்க? 5-6 போட்டியில் கலந்து கொண்டிருப்பீங்க. அதில் என்னென்ன பிளேஸில் அடிச்சிருப்பீங்க? அப்படிலாம் வந்திருக்கீங்க. எத்தனை கிலோமீட்டர் மரதன்? அது 15 கிலோமீட்டர் அப்படிலாம் ஓடி இருக்கீங்க. அப்போ இது இந்த வருஷத்தில் முதலாவதோ இல்லை இதுக்கு முதல்ல மரதன் ஓடிட்டீங்க? முதலாக வந்திருக்கீங்க. அப்போ ஒரு பெரிய ஒரு போட்டியாளர் தான் நாங்கள் இப்போ கதைச்சு கொண்டு இருக்கிறோம். அப்போ நீங்கள் இந்த இடத்துல வெற்றி பெறணும்னு நினைச்சினீங்களோ? நினைச்சினீங்கள். அப்போ இடையேக்கல் ஓடியேறும் போதெல்லாம் இந்த மரதனை விடுவோம்லாம் நினைச்சிருக்கிறீங்களோ? ஏண்டா சரியாக எல்லாரும் களைச்சி எல்லாரும் அந்த ரோட்டுகளில் இருந்து எல்லாம் நாங்கள் பார்த்துருக்குறோம். இப்போ நீங்கள் அப்படி ஓடி ஏறும்போது அப்படி இருப்போம்லாம் யோசிச்சிருங்களோ? ஓடி முடிக்கணும்னு ஒரு யோசனை இருந்தது. இந்த மரதன் ஓடுறதுக்கு யார் உங்களை மோட்டிவேஷன் பண்ணுறது? இப்படிலாம் ஓடுங்கோண்டு இல்லை கோச் அவரன் ஓடுங்கோ மரதனில் கலந்து கொள்ளுங்கலாம் சொல்லி செய்கிறது. அப்போ சந்தோஷம். அப்போ இந்த வெற்றி யாருக்கு நீங்கள் பரிசளிக்க போகிறீங்க? கோச்சுக்கு தான். சந்தோஷம் தம்பி. மேலும் கொண்ட இந்த வெற்றிகள் இந்த மரநோட்டங்கள் எல்லா போட்டிகளையும் கலந்து கொண்டு வெற்றி பெற வாழ்த்துக்கள். நீங்கள் இந்த போட்டியில் 2வது ஆளாக எப்படி உணர்றீங்க? எப்படி பயிற்சிகள் எல்லாம் செய்யறதா? ஒரே கோச் தான் 2 பேரும். நீங்கள் முதல் போட்டிகளில் பங்கு பெற்றிருக்கிறீங்க. போன முறை எத்தனை ஆடம்? 6வது. இந்த முறை 2வது. அடுத்த முறை வச்சா வருவீங்களே. அப்படியே தொடர்ச்சியாக முன்னேறி கொண்டு வரீங்க. ரைட், தொடர்ச்சியாக நான் விடாமுயற்சியும் பயிற்சியும் இருந்தால் நிச்சயமாக வெற்றி அடையலாம். ரைட். அப்போ இந்த தருணத்தை நீங்கள் யாருக்கு சமர்ப்பணம் செய்வீங்க இந்த நேரத்தில்? அப்பாவுக்கு பழகின கோச்சுக்கும் உங்களை நன்றியே நீங்கள் இந்த ஊர்ல வந்து என்ன நிலையில புறத்துல இருக்கிறீங்க? இந்த இந்த விளையாட்டு நிகழ்வுகளில் உங்களுக்கு பங்கு என்னவாக இருக்கிறது? கொஞ்சம் அகாடமி வந்து மரதனை கண்டு கலாளி மரதனை வந்து கூடக்கூடிய பிள்ளைகளை நானும் முதல்ல ஓடி வர்றது. இப்போ ஒரு பிள்ளைகளும் ஜெயிக்கணும், எல்லா இடம் ஜெயிக்கணுமென்ட்டு பழக்கிறது. நீங்கள் ஒரு கோச்சாக இருக்கு. மரதனை கண்டு போனவங்கள நேஷனல் ஸ்கூலால் ஓடி நேஷனலில் செலக்ட் ஓடி 30 மணி அதான் முதல் டைம். மற்ற எந்த மாதிரி க்ரோஸ் கண்டென்ட் வச்சு நேஷனலில் இது பண்ணுறது. அப்போ இந்த நடக்குது. மொத்தமாக எத்தனை பிள்ளைகள் உங்கள் அகாடமியில் படிக்கிறேன்? என்கிட்ட ஒரு 11 பேர் அப்படி பார்த்தீங்க எடுத்துக்கொண்டு இருக்கோம். பயராது நீங்கள் எல்லா பிள்ளைகளும் முன்னேற்றத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஊன்றுகோலாக இருக்கிறீங்க.
எப்படியான பயிற்சியில் இந்த பிள்ளைகளை கொடுக்குறீங்க? எப்படியான பயிற்சியில் இப்போ ஒரு நாளும் எத்தனை மணிக்கு எனக்கு வயது பிரிவு எத்தனை வயதுலேருந்து எத்தனை வயது மட்டும் பயிற்சி நடக்குது? இல்லை இல்லாமல் ஓடக்கூடிய கேர்ள்ஸ் கூடுதலாக படிக்கிற பிள்ளைகள்லாம் படிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் செகண்ட் மற்றது கேர்ள்ஸில் வந்து செகண்டும் தேர்டும் மற்ற அங்காட மூன்றாவது அப்படி இருக்குது. பிள்ளைகளின் ஆர்வம் அப்படி இருக்கு? ஆர்வமாக இருக்கு நம்ம பிள்ளைகள். ஆர்வம் கொஞ்சம் குறைவு. நான் தான் அடுத்து போஸ்ட் பண்ணி வர சொல்லி அந்த பெற்றோரின் ஆதரவு பேரண்ட்ஸ் எப்படி இன்றைக்கு நீங்கள் வழங்கினதுக்கான நல்ல ஒரு டீமை உருவாக்க இவருங்க தம்பி மரதனோடி இப்போ பூத்தி நிறைவு செய்திருக்கிறேன். இப்போ படகு போட்டிகள் வந்து ஆரம்பிக்க விட போகுது. அதை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா தங்கண்ட படகுகளை வந்து தயார்படுத்தி கொண்டிருக்கிறத வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. பிரச்சனைன்னா இவ்வளோ சட்டத்தின் இதில் நாங்கள் வந்து இப்போ வருஷம் வருஷம் நடக்கிற விளையாட்டு போட்டி இந்த போட்டியில் நாங்கள் வருஷம் வருஷம் கலந்து கொள்கிறோம். நாங்கள் அதே மாதிரி இந்த வருஷமும் போன வருஷம் கொஞ்சம் மிஸ்ஸாக போயிட்டு போட்டுகள் உடைஞ்சி காற்று கொஞ்சம் கூடி அப்படி இப்படின்னு இந்த வருஷம் கண்டிப்பாக நாங்கள் அடிப்போம். அப்போ எத்தனை போட்டு கொண்டு இறங்க போகுது களத்தில்? கிட்டத்தட்ட ஒரு 10 போட்டு கிட்ட இறங்குது. இது எத்தனை குதிரை வேலை இன்ஜினில் நீங்கள் கலந்து கொள்ள போகிறீங்க? நாங்கள் வந்து இந்த ஜெட்டில் எத்தனை குதிரை வேலை இன்ஜின் 40 ஹோர்ஸ் பவர். 40 ஹோர்ஸ் பவர் இன்ஜின். 40 ஹோர்ஸ் பவர் தான் ஓட போகுது. ஒரு இப்போ 9 இன்ஜின் 25 40 எல்லா ஹோர்ஸ் பவர் இன்ஜினும் ஓட போகுது. அதில் நாங்கள் வந்து எப்படியும் இந்த வருஷம் அடிப்போம். போன வருஷம் கையை விட்டுட்டோம். என்ன கிடைச்சுன்னா போட்டுகள் கொஞ்சம் காற்று கூடி படித்து அந்த இதில் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு ஓடி நாங்கள் காற்று இதாக ஓடியெல்லாம் போயிட்டு இந்த வருஷம் கண்டிப்பாக அடிப்போம். ஜெயிக்கணும். உங்களோட வாழ்த்துக்கள். ஜெயிப்போம். போட்டியில் பாருங்க அண்ணன் மேரில் எவ்வளோ ஆர்வமாக இருக்கணும்னு சொல்லி கலந்து கொள்றதுக்கு மலை தயார்படுத்தி கொண்டிருக்கணும். போட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா ரேஸுக்கு வந்து தயார்படுத்தி கொண்டிருக்கணும் தாங்க இந்த போட்டுகளை. வணக்கம் ஃபாதர். இந்த நிகழ்வுகளை பற்றி உங்களால் விழாவை முன்னிட்டு தான் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. இந்த நிகழ்விலே டான் பாஸ்கோ இளைஞர் ஒன்றியத்தினர் விண்மீன் விளையாட்டு கலைஞரும் இணைந்து இந்த நிகழ்வை சிறப்பாக செய்வது வளமையாகவே எடுக்கின்ற ஒரு முயற்சியாக இருக்கின்றது. அந்த இவர்கள் மத்தியிலே நல்ல உறவைப்படும் மன்னவன் சிறுவர்களுடைய ஆற்றல்களை வெளிக்கொணரும் முகமாகவும் நடத்தப்படுகின்ற இந்த மரதன் ஓட்டப் போட்டி, சைக்கிள் ஓட்டப் போட்டி, நீச்சல் போட்டி, போட் ஓட்டப் போட்டி, அதோடு சின்ன பிள்ளைகளுக்கான சிறு விளையாட்டுகளும் வலிமையாகவே நடத்தி வருகின்ற ஒரு நிகழ்வாக இருக்கிறது. இது இந்த குடும்பமாக ஒன்றாக இணைந்து இவர்கள் தங்களுடைய குடும்ப உணர்வை ஒற்றுமை உருவாக்கும் நோக்கமாக செய்யப்படுகின்ற நிகழ்வாக அமைந்திருக்கின்றது. இது உயிர்ப்பு விழாவை அண்மித்து அடுத்த வாரத்திலேயே நடைபெறுகின்ற நிகழ்வு. பல்வேறுபட்ட கால சூழலமைவு பிரச்சனையும் அதே நேரத்திலே பெட்ரோல் தட்டுப்பாடுகள் வீட்டின் காரணத்தினாலே இந்த விளையாட்டு மிகவும் பிற்போடப்பட்டிருந்தது. இருப்பினும் இந்த பிள்ளைகளுடைய அந்த முயற்சி வளர்ச்சியை நாங்கள் தடை செய்யவிடக்கூடாது என்ற உயர்ந்த நோக்கத்தோடு இந்த பலர் தங்களுடைய பெற்றோர் முன் வந்து இந்த நிகழ்வுகளை நடத்த அவர்கள் ஆவல் காட்டியதனாலேயும் அதே நேரத்திலே வெயில் கொடுமையை கருத்து கொண்டு நேரகால தொழிலை முடித்து அந்த அவர்களுடைய ஆற்றை வெளிக்கொள்ளும் முகமாக இந்த நிகழ்வு இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காலதாமதமாக இருந்தாலும் இந்த நிகழ்வு செவ்வனை நடத்தோடும் என்ற அந்த முயற்சியோடு இளையோர் ஒன்றாக இணைந்து இளையோர்கள் இதை நடத்துகிறார்கள். அவை அந்த இளையோர்கள் தங்களிடத்தை தங்களுடைய ஒன்று கூடி பெறவும் 3 ஆலயங்களும் சேர்ந்து ஒன்றாக இயங்குகின்ற அமைப்பாக இந்த டான் பாஸ்கோ இளைஞர் ஒன்றியம் இருக்கிறது. ஆகவே ஆலய பிரிவுகளோ மற்ற பிரிவுகளோ இல்லாமல் சமய பிரிவுகளோ இல்லாமல் இந்த நிகழ்வு நடப்பதன் மூலம் இன்னும் இந்த சமூகத்திலே ஒற்றுமையை வளர்க்க முடியும் என்ற முயற்சி இளையோராலேயே முன்னெடுக்கப்படுவதனாலே இது அறிவிக்கப்பட்டுள்ளார். நன்றி ஃபாதர், நன்றி. பார்த்தீங்கன்னா நாங்கள் யாரோட நிற்கிறோம்னா இந்த நிகழ்ச்சியை வந்து ஏற்பாடு செய்த தலைவரோட தான் நிற்கிறோம். வணக்கம் அண்ணா. என்ன மாதிரி உங்கள் நிகழ்வுகள் நடத்த போகிறீங்க? இது வந்து இப்போ நாங்கள் 3 விதமான போட்டி நடத்த போகிறோம். ஒன்று வந்து அந்த 9 கோஸ் இன்ஜின், மற்றது 25 கோஸ் இன்ஜின், மற்ற 40 கோஸ் இன்ஜின் வந்து
அதுக்கு முதல் நாங்கள் நீச்சல் போட்டி வச்சுட்டு அதுக்கு பிறகு தான் போட் ரேஸ் தொடர்போம். இது மெயினாக பல்லாளி மக்கள் ஃபுல்லாக ஒற்றுமையாக சேர்ந்து இப்போ இந்த நாள் சிறப்பிக்கிற வந்து தான் எங்கள்கிட்ட இருந்தாங்க. ஃபுல்லாக பல்லாளி மக்கள் இப்போ எல்லா இடத்துல இருக்கிறார்கள் வந்து பங்கு கொள்ளலாம். பல்லாளி மக்கள் என்றாலே இங்கே போட்டிகள் எல்லாம் பங்கு கொள்ளலாம். அதை தாண்டி மற்ற ஒற்றுமை தான் எங்கள்ட முதல் முக்கியம். நீங்கள் என்னென்ன பரிசல் எல்லாம் கொடுக்க போகிறீங்க? அது நடைபெற்ற போட்டிக்கும் இந்த வருஷம் நடைபெற்ற போட்டிகளுக்கும் என்ன போட்டியாளர்கள் எதுவும் முன்னேற்றம் வித்தியாசமான அறிமுகப்படுத்தல்கள் இருக்கா? போன முறை நடத்தினதை விட இந்த முறை ஒரு சில போட்டு நாங்கள் நிப்பாட்டி இருக்கிறோம். ஏன்னா அது வந்து நார்மலாக வெயிட் குறைஞ்ச போட்டு. அப்போ இங்கே தொழில் செய்கிற போட்டு வந்து ஒரு கணக்கான வெயிட் போட்டுகள். அப்போ அதை விட்டால் எப்படியும் அதுதான் ஃபஸ்ட்டாக வருமென்றதால போன முறை ஓட விட்டு அந்த போட்டு எல்லாத்தையும் இந்த முறை நிப்பாட்டி போட்டு தனியாக தொழில் செய்கிற போட்டுகளுக்காக மட்டும் இந்த முறை நாங்கள் போட்டி வைக்கணும். இப்போ கிட்டத்தட்ட எத்தனை போட்டுகள் இன்றைக்கு போட்டிக்கு வர? ஏன்னா ஒவ்வொரு 9 கோர்ஸ் 25 கோர்ஸ் 40 கோர்ஸ் 3க்கும் 10 போட்டுக்கு மேலே பதிவுகள் மேற்கொண்டு ஒவ்வொரு பிரிவிலையும் 10 போட்டு மேலே பதிவுகள் இருக்குது. தூரங்கள் என்ன மாதிரி வச்சுருக்கீங்க? தூரம் வந்து என்ன இப்போ நார்மலாக இப்போ இதுக்கு ஒரு அளவான 2 கொடிக்கம்பம் வச்சுட்டு மேலே உயரவால ஒரு கொடிக்கம்பம் வைப்போம். இப்போ இங்கேருந்து உயர போய் அந்த கொடிக்கம்பத்தை சுற்றி போட்டு இப்போ இந்த இதை வந்து 2 கொடிக்கம்பத்தையும் ரவுண்ட் அடிக்கும். இப்போ எல்லா கோர்ஸ் பிரிவுக்கும் வந்து ஒரே தூரம் தானே? இல்லை, அது அந்த தூரம் ஒரே தூரம் தானே. ஆனால் அந்த ரவுண்ட் வந்து கூடும். இப்போ 9 கோர்ஸுக்கு 4 ரவுண்டு, 25 கோர்ஸுக்கு 5 ரவுண்டு, 40 கோர்ஸுக்கு 6 ரவுண்டு. அப்படியே அந்த ரவுண்டு கூடும். சரி, அப்போ போட்டியாளர்கள் அப்படி யாரும் பங்கேற்று இருக்கணுமா? போட்டி இப்போ இங்கே முதலொரு காரணத்தால் போட்டி இடைநிறுத்தப்பட்டது. ஆனால் மக்கள் எல்லாம் ஏன் இப்படி வைக்கலாம் அப்படி இந்த அவியோட ஒத்துழைப்பால் தான் திருப்பி நாங்கள் கதைச்சு திருப்பி இந்த போட்டியை கொண்டு வந்தாங்க. அப்போ இங்கே எங்களை விட மக்கள் அவ்வளோ ஆர்வமாக இருக்குமா. ஊர் கூடி செய்கிறதால மிகவும் சந்தோஷமாக இருக்குது பார்க்க. வணக்கம்ண்ணா, இந்த நீச்சல் போட்டியை பற்றி சொல்லுங்க. நீச்சல் போட்டி வந்தோன்னா இப்போ நாங்கள் இப்போ படிக்கிற பிள்ளைகள் இருக்கிறால இந்த கடல் இதுக்காக 18 வயசுக்கு மேற்பட்ட ஆளுகளுக்கு தான் நீச்சல் போட்டி. அதோட நீச்சல் போட்டின தூரம் வந்து இப்போ 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் அப்படி காற்றுகள் நின்று ஆளும் குறைப்போம். இப்போ காற்றுகள் இல்லாட்டி 1.5 கிலோமீட்டர் அப்படி தூரம். எத்தனை போட்டியாளர்கள் இப்போ பேர் வந்து நீச்சல் போட்டிக்கு இப்போ நார்மலாக 6 பேர் தான் பதிஞ்சிருக்குண்ணா. இன்றைக்கு வந்த இப்போ நார்மலாக 6 பேர் பதிஞ்சிருக்குண்ணா நீச்சல் போட்டிக்கு. ஏன்னா வெயிலும் கூட தானே, இந்த காற்றும் இல்லை. சரிண்ணா, சந்தோஷம். போட்டியில் பார்ப்போம். பட்டாள பாருங்க அப்படி சேரி கல்ல வருதுன்னு சொல்லி. நீச்சல் போட்டியாளரை பார்த்தீங்கன்னா இப்போ போர்டில் ஏற்றிக்கொண்டு இறக்குறதுக்கு போய் ரெடி ஆகிட்டேன். இப்போ போட்டியாளர்கள் எல்லாம் இப்போ போர்டில் ஏற்றியாச்சு. ஒவ்வொரு போட்டியாளர்களும் தங்களுக்கு தாங்களே கையில் கொடுத்து இல்லை அரவரப்படுத்தினோம். அதோட பார்த்தீங்கன்னா அவையில் வந்து போட் ரேஸ் ஓட போகிறவையல். எத்தனையா முறை நீச்சல் போட்டியில் கலந்து கொள்றீங்க? 2ஆம் முறை. போன முறை 3வது, இந்த முறை 1வது. இலக்கை அடைஞ்சா சரி. வெற்றி பெற வாழ்த்துக்கள். அண்ணா, இந்த முறை ரேஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களா? போட்டியில், நீச்சல் போட்டியில் இது 1ஆம் முறையோ இல்லாட்டி எத்தனையாம் முறை கலந்து கொள்றீங்க? நீந்துறீங்க. எத்தனை 1ஆம் இடம் அடிச்சிருக்கேன் எல்லாத்துலேயும்? இன்றைக்கு மரதனம் ஓடினீங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் நீச்சல் போட்டிக்காக போட்டில் போய் கொண்டிருக்கிறோம். எல்லாரும் மீனவர்களை பாருங்க கடல்ல எப்படிலாம் சீறி பாயுது படகுலன்னு சொல்லி. வணக்கம் அண்ணா, எத்தனை போட்டியில் ஈடுபட்டு இருக்கீங்க? இன்றைக்கு தான் முதல்ல
இந்த நீச்சல் போட்டியில் என்னென்ன சவால்களை எதிர்நோக்குவீங்கள்? சவால் முந்துறது. முந்துறது இல்லை, சவால்னு சொன்னால் இந்த காற்று நீரோட்டம் அப்படிலாம் சொல்லி தானே அந்த பிரச்சனை. அது என்ன பிரச்சனை முக்கியமாக இருக்கும் இந்த நீச்சல் போட்டியில்? நீச்சல் போல போகலாம். அப்படி இல்லையண்டா அப்படி இல்லாட்ட போகலாது. காற்று வளமெல்லாம் எதிராக காத்துக்கு நீந்திடாது. காற்றுக்கு நீந்திடாது. இது காத்து தானே நீந்தி முகத்துக்கு தண்ணி அடிக்கும். இதுக்கு மேலே வேற எங்கேயா நீந்தி இருக்கிறீங்களா? ஒரு நாள் நீந்தலை, இதான் முதல் முறை வரும் கடத்தொழில் போகிறது வர்றது. சரி, வெற்றி பெற வாழ்த்துக்கள். எல்லாம் மூடுவன் 10 பாகம் சொல்லி ஓடுவீங்களா? நான் நீச்சல் போட்டிக்கு தான் முதல் நாள். போட்டியாளர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கடலில் குமிச்சுட்டு இப்போ போட்டி வந்து ஆரம்பமாக இருக்குது. வீரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மும்முரமாக நீந்தி கொண்டிருக்க வந்து பார்க்கக்கூடியா இருக்குது. இங்கே பாருங்க, ஆரவாரம் செய்கிறேன் பாருங்க. எல்லாரும் அப்படி உற்சாகப்படுத்தி உறவுகளை சந்தோஷப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இங்கே வாங்க, இதில் ஒரு அக்கா இந்த கையில் தட்டி எல்லாம் சந்தோஷப்படுத்தினோம். என்னப்பா நீந்தி கரைக்கு வரையணும்னு சொல்லி. இது பாருங்க, அட்டிச்சு நீந்தி கொண்டு போய் நம்ம முன்னுக்கெல்லாம். அட்டிச்செல்லாம் நீந்தி கொண்டு வரீங்க. இங்கே பாருங்க, இவையில நீச்சல் போட்டி செய்யணுமா இதில்? இந்த தம்பி வந்து இப்போ இதில் மீன் பிடிச்சி வச்சுக்காரு. இங்கே மீன் பிடிச்சி வச்சுருக்காரு. தனியாக தானே பிடிச்சிருங்க? அப்போ அண்ணா நீங்கள் சேர்ந்தோ? 2 பேரும் சேர்ந்து பிடிச்சிக்கலாம். இவ்வளோ படகுகள் வர்றதை வந்து பார்க்கலாம். பாருங்க, பல்லாளி கடல் ஃபுல்லாக அப்படி இப்போ போட்டுகள் ஆட்கொண்டிருக்காங்க பாருங்க. இங்க பாருங்க, போட்டி மும்முரமாக இருக்கு. எல்லாரும் ஆரவாரம் பண்ணி கொண்டிருக்கணும். வர ஆக்களை எல்லாம் பாருங்க, இங்கே இருந்தெல்லாம் கைதட்டி கூப்பிட்றதெல்லாம் பார்க்கக்கூடியதாக இருக்குது. முதலாவது நாள் 2 எல்லையை வந்து டார்கெட் பண்ணிட்டார், வெட்டி பெற்றிருக்கார். முதலாவது நாள் வந்து வெட்டி பெற்றிருக்கிறார். யாழ் மீனவன் படகும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிக்கு வந்திருக்குது. 2வது போட்டியாளரும் வந்து தன்னை இலக்கை அடைஞ்சிட்டார். வணக்கம் அண்ணா. என்னம்மா இருந்த இந்த போட்டி, நீச்சல் போட்டி? சந்தோஷமாக இருந்தேங்க. இப்படி ஒரு நிகழ்ச்சியை வைக்கிறாரு, என்ன வருஷத்துக்கு ஒரு வைக்கிறாரு. அப்படி விளையாட்டு வச்சா நாளைக்கு வளர்ந்து ஒரு சந்ததிகளை செய்யணும். இதை பின்பற்றி எங்களுக்கு தான் வயசு கொண்டு கூட்டிக்கொண்டு போய் இனி வாராக்களும் இதை வச்சு கொண்டுண்டா அடுத்த சந்ததிகளால் பிரியோசனம். நீங்கள் எத்தனையாவது ஆளாக வந்தீங்களப்பா? வெற்றி உண்மையாகவே சந்தோஷம். ஏன்னா இவ்வளவு நீச்சல் வீரர்கள் இருக்கிற ஒரு பலாளி. பழைய முந்தைய இளம காலத்துல எல்லாம் படிவா ஓடி நீந்தி இருப்பீ எல்லாம் சரியா? ஓ, எல்லாம் நீந்தினா இயக்கத்துலேயும் அப்படி அந்த கதை வேண்டாம். அப்படிதான் அங்கே நீந்தின
பெற்ற ஒரு போட்டியாளர் தானே. அப்போ இன்றைக்கு எப்படி இந்த நீந்தைக்கு காத்துகள் அப்படி காற்று இன்றைக்கு ஷாடியாக என்னன்னு சொன்னால் அந்த முன்னீச்சலுக்கு நீந்தக்கூடிய மாதிரி இருக்குது. புறநீச்சல்னு சொல்லி பின்ன நீந்தல் அவருக்கு கஷ்டமாக இருந்தேன்னு சொன்னால் இங்கே வர ஒவ்வொட்டான் தண்ணி வந்து மூக்கில் வருது. நான் துண்டரும் அந்த நீச்சல் நீந்தேன். ஏன்னா நீந்த முக்குளிக்கிற மாதிரி இருக்குது. அந்த இங்கே இந்த ஒவ்வொட்டு வந்து முகத்துக்கு மேலே மூக்கில் விழுந்தேன்னா நீந்தேன். ஃபுல்லாக இப்படி தான் அறிஞ்சு மூக்குடி இப்படி தான் நீந்தேன். அப்போ சந்தோஷம் சந்தோஷம். அது விளையாட்டுக்கு பங்கு பெற்றோம்னா பாரம்பரியமான கலாலயனுடைய பாரம்பரியமாக இந்த நிகழ்வையும் வந்து சிறப்பாக இந்த தினம் நீந்தி முடிச்சிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். என்னம்மா போட்டி இருந்தது? எத்தனையா வந்த நீங்கள்? ஏன் 7ஆம். உண்மையிலேயே பாராட்டத்துக்குரிய விஷயம் என்றால் எவ்வளோ இளைஞர்கள் கூட போட்டியில் கலந்துள்ள நீங்கள் கலந்து கொண்டு இதில் கலந்து கொண்டு போட்டி செய்து பார்க்கணும்னு நினச்சதுக்கே உங்களை பாராட்ட வேணும். வார வருஷம் கொஞ்சம் முயற்சி செய்துட்டு கலந்து கொள்ளுங்க. வெற்றி பெற வாழ்த்துக்கள். சந்திப்போம் வார வருஷம். இப்போ பார்த்தீங்கன்னா 9.9 இன்ஜின்களுக்கான ரேஸ் வந்து ஆரம்பிக்கப்பட போகுது. பார்த்தீங்கன்னா இப்போ ரேஸ் ஆரம்பிக்கப்பட்டு போட்டுகள் வந்து சீறி பாஞ்சு வந்துருக்குது பாருங்க. அதில் 4 போட்டு வந்து பாயுது 9.9 இன்ஜினில். இங்கே பாருங்க இப்போ ரேஸ் அடி கொண்டு இருக்கு பாருங்க. ஒரு போட் முந்தி ஓடிக்கொண்டிருக்கிறத வந்து பார்க்கலாம். அப்புறம் மற்ற 2 வந்து சேமாக வந்து இப்போ முந்தி பிந்தி ஓடுது. அதுக்கு பின்னால் கொண்டு வருது. இங்கே பாருங்க அந்தச்சு கொண்டு இதில் எது இன்னும் நடக்கும்னு சொல்ல முடியாது. பார்ப்போம். இப்போ சரியான லிமிட் அடிப்படை தான் இப்போ இந்த 9.9 படகுகளுக்கான போட்டி வந்து நடக்குது. ஒரு போட்டு வந்து சரியான தூரம் முந்திக்குது. வெற்றி படகு வந்திருக்கு பாருங்க. அது முதலாம் படகு போய் வரத பாருங்க. ஜட்ஜஸ் மேர் பார்த்தீங்கன்னா இப்போ போட் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்துட்டு பார்த்துட்டு வந்துட்டுருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 25 குதிரை வலு இன்ஜின்களுக்கான போட்டி வந்து ஆரம்பிக்கப்பட போகுது. அதுதான் பார்க்க போகிறோம். 25 குதிரை வலு இன்ஜின்களுக்கான இப்போ போட் தொடங்கியிருக்கு. ரேஸ் பாருங்க எல்லாம் சீறி பாயுது. இவ்வளோ படகுகள் கிட்டத்தட்ட 10-12 படகுக்கு மேற்பட்ட படகுகள் வந்து போகிறத வந்து பார்க்கக்கூடியா இருக்குது. போட்லேருந்து ஒரு ஆள் விழுந்துட்டோம். போட்டு எல்லாம் சீறி பாயுது. கொமன்ட்ரி தான் ஆளை பாருங்க. வேறாம் கொமன்ட்ரி பண்ணி கொண்டு இருக்கிறார். போட்டுகள் பாருங்க. இதிலெல்லாம் வந்து பாருங்க இந்த போட்டியில் பார்க்கறதுக்காக உறவுகள் வந்து இருந்து பார்க்குறதையும் பார்க்கக்கூடியா இருக்குது. இங்கே பாருங்க அதோட ஃப்ளைட் வருது. எப்படி வருது பாருங்க. ரெண்டாவது போட் நின்றுட்டு தான் இந்த அக்காண்ட சந்தோஷத்தை பாருங்க. இதுல இப்போ 2வது போட் நின்றுட்டு தான் இங்கே இந்த அக்கா கல்ல சத்தியம் போட்டு ஆராதனம் பண்றதை பார்க்கவே இதாத்தான் கிடக்குது. ரேஸ் முடிஞ்சுது. இப்போ பாருங்க முதலாவதா பார போட்டேன்.
இதில் இருக்கிற இந்த பார்வையாளர் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டி 40 ஹோர்ஸ் பவர் இன்ஜின் போட்டி தான் பார்க்கறதுக்கு இருக்கணும். பாருங்க 40 ஹோர்ஸ் பவர் உள்ள இன்ஜின்கள் வருது, எல்லாம் ஜெட்டுகளை. இவையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த போட்டிகளை வந்து ஒருங்கிணைப்பு செய்து நடத்தி கொண்டிருக்கிற ஒஃபிஷியல் டீம் இவையெல்லாம். வணக்கம் அண்ணா. என்ன மாதிரி இந்த 9.9 இன்ஜின் 25 இன்ஜினை விட இந்த 40க்கு வந்து மிகவும் சிறப்பாக இல்லாமல் வரவேற்பு கிடைக்குது? என்ன சம்பவம் நடக்க போகுது? ஓ எத்தனை போட் பார்ட்டிசிபேட் பண்ணது இந்த முறை வருது? ஆனால் சில இடங்கள்ல இந்த 2 பிரிவு 3 பிரிவாக விடுவினம், அந்த 40லே 10 போட் அப்படி என்று விடுவினம். அப்போ என்ன மாதிரி முதல் பரிசு என்ன கொடுக்க போறீங்க? சர்ப்ரைஸ். பரிசல் இருக்கு, இது ஒவ்வொரு வருஷமும் நடக்கிறது. இதோட 4வது வருஷம் வைக்கிறோம். போன வருஷம் இவையெல்லாம் பொறுப்பேற்று நடத்தினவையால் புலிப்படகு இங்க வாருங்க, இங்க வாருங்க. சூரிப்பா இது பாருங்க படகுகள் 40 ஹோர்ஸ் பவர் இன்ஜின்கள். பட்டகள் வர ஸ்பீடை பாருங்க, இல்லாம சும்மா ஜெட்டுகள் மாதிரி தான் பறந்து கொண்டு வருது முழுவதும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிங்கி படகுல வந்து அதிகமாக போடக்கூடிய இன்ஜின் இந்த 40 ஹோர்ஸ் பவர் இன்ஜின் தான். இந்த இன்ஜின் படகுன்ற இப்போ கடைசி ஃபைனல் நடக்குது. 40 ஹோர்ஸ் இன்ஜின் போட்டினா படகுகள்கிட்ட அதாவது பந்தயம். இப்போ 6வது ரவுண்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜட்ஜஸ் மேரால் கொடி காட்டப்பட்டிருக்கு. இதோட வந்து ரவுண்ட் சரி. இதுக்கு பிறகு அந்த பழைய இடத்துக்கு போயிட்டு வந்தால் அதோட வெற்றி கொடி.
எல்லாரும் வந்து ஆரவாரம் பண்ணி கொண்டிருக்கணும். வெற்றி கொடியை தட்டுது பாருங்கோ, பாருங்க வெற்றி கொடியை தட்டுது. குட்டி பவன் தட்டி தூக்கிட்டு வெற்றி கொடியை, அதுதான் எப்படி தட்டி தூக்கிட்டு குட்டி பவன். அடுத்தது வருது 2ஆம் இடம் சஞ்சோன், 3வது படகு வந்து இருக்குது பாருங்க. இங்க பாருங்க அட்டிய பாருங்க, குட்டி பவன் வெட்டியை கொண்டாடி தீர்க்குத. இன்றைய விழாவின் ஒருங்கிணைப்பாளர்கள்லாம் இப்போ தாங்களை மித்தா காட்ட போயிடுமா. இங்க பாருங்க போட்டு ஓட்டி வந்து கீழே விழுந்துட்டு. படம் ஓட்டுறது